ஏய், யாரது என்கிட்ட விளையாடுறது? அவ்வளவுதான். இந்த மாயாஜால வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒரே மிளகா போட்டு பஸ்பமாக்கிடுவேன். என்கிட்ட வேணாம், தவிடு பொடி ஆயிடுவேன். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இங்க மலையை சுத்தி பார்க்க வந்தோம் சாமி. இவன் என் தம்பி. நீங்க இந்த மலையை சுத்தி பார்க்க வந்தீங்களா? நான் மனுஷங்களை அளக்குறவன், அவங்க ஆத்மாக்களை மேய்க்கிறவன். என்கிட்டே பொய்யா? சாமி, உண்மையதான் சொல்றேன். போதும், உங்களை சுத்தி பிணவாட வீசுது. இது இந்த மலைக்கே ஆகாது. சாமி, சாமி, உங்க ரூபம் மாறி இருக்கு, ஆனா குணம் மாறல. சத்தி எழுந்தும் சதிராட வந்திருக்கீங்க, அப்படிதானே? இது எப்படிப்பட்ட மலைன்னு தெரிஞ்சோம் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ முடிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆமா சாமி. இங்க ஒரு மங்கை வந்திருக்கா, ஆதிரா. அந்த மங்கைக்கு வேங்கையால் ஆபத்து. அந்த வேங்கையை கொன்னு மங்கையை காப்பாத்த வந்திருக்கீங்க, அப்படிதானே? ஆமா சாமி. உங்களால் அது முடியாது. சாமி, மங்கைய காப்பாத்துறது ஏன் கடமை, அப்படிலாம் சொல்லாதீங்க. என் கையில என்ன இருக்கு? விதி எழுதினவன் அவன், அதை மாத்தி எழுத உன்னால முடியாது. இந்த மலை மனுஷங்களுக்காக மட்டுமல்ல, ஆத்மாக்களுக்கு சொந்தம். நீங்க 2 பேருமே துர்மரணத்தை சந்தித்த பரிதாபமான ஆத்மாக்கள், ஆனாலும் புண்ணிய லோகத்தை சேர்ந்தவர்கள். அதனாலதான் இந்த மலைக்குள் வந்தும் பஷ்பமாகாமல் இருக்கிறீர்கள். சிவன் கோபப்பட்டால் எல்லாமே சாம்பல், தெரியுமில்ல? தெரியும் சாமி. நாங்க பாவப்பட்ட ஆத்மாக்கள், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அரகர சிவ சிவ, 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 அரகர சிவ சிவ. ஜீவன் இழந்து சக்தி இழந்து வெறும் காத்து ரூபமா நிக்கிற உங்களை பார்க்க பரிதாபமா இருக்கு. உங்களை வஞ்சனை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆமா சாமி. உயிரை கொடுக்கறதும் உயிரை எடுக்கிறதும் பகவானுடைய வேலை. கொன்ற பாகம் சும்மா விடாது. நீ 7 பிறப்பும் பால் அருகில் வீழ்வாய். சாமி, எங்களை சபிச்சிடாதீங்க சாமி. நாங்க கொண்டு தின்ற பேய்கள் இல்ல, பிசாசுகளும் இல்ல. சதிகார கூட்டத்தை அழிப்பேன்னு சபதம் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு அங்கல்ல இருக்கணும், இங்க என்ன வேலை? சாமி, ஆதிரா கொன்னு ஆயிடக்கூடாது. வஞ்சகனை கொன்னு நான் அவளை காப்பாத்த வந்தேன். அவனை நான் கொல்வேன் சாமி. இது சிவபெருமான் பாதம்பட்ட இடம். உன் திட்டம் இங்க பலிக்காது. நீ வெறும் காத்து. உன்னால் என்ன பண்ண முடியும்? சாமி, காத்தா இருந்தாலும் நான் பேய் காத்து.
ஆதிராக்கு ஒண்ணுனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதா? நிச்சயம் எந்த சக்தியா இருந்தாலும் எதிர்த்து நிப்பேன் சாமி. உன் ஆவேசம் எனக்கு புரியுது. உன்னையும் என்னையும் ஆட்டி வைக்கிறது அவன். நீங்க இருக்கலாமா வேண்டாமான்றத அவன் முடிவு பண்ணட்டும் சாமி. ரூபத்துல பேயா இருந்தாலும் வாழ்ந்த காலத்துல புண்ணியவதி நீ. அதனால உன்னை சிவனும் விட்டுட்டான், இவனும் விட்டுட்டான். அது எங்க பேரு சாமி. நல்ல ஆத்மாக்களை துன்புறுத்தாதீங்க, அது உங்களுக்கு தான் கேடா முடியும். போங்க சாமி. நாங்க உடம்பை இழந்தோம், இப்ப ரூபத்தையும் இழந்துட்டோம். எங்களுக்கு சொந்த உருவம் கிடைக்குமா சாமி? எங்களுக்கு கருணை காட்டுங்க சாமி. எழுந்துருங்க. நன்றி சாமி, உங்களை வணங்குறோம். கிடைச்சது ரூபம் மட்டும்தான், சக்தி இல்ல. ஐயா சித்தரே, உங்களை நம்பிதான் நான் இந்த மலைக்கு வந்திருக்கேன். என் பொண்ணு பூரணமாக குணமாகணும். நீங்க தான் அவளை பழைய மாதிரி மாற்றணும். நீங்க தான் காத்தருளணும். ராஜு, டேய் ராஜு, ராஜு, டேய் டேய், இங்க என்ன? அதை விட்றா விட்றா, இந்த பாரு விடு. வா. இது வேண்டாப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாம சாமியை பார்க்க போறோம்ல, அது அப்படியே இருக்கட்டும்டா. அவரை பார்க்குறப்போ ரொம்ப பக்தியோட இருக்கணும், சரியா? ராஜு, ராஜு, அவன் வருவானா? யாரா? பேய் பையன். இங்க வரமாட்டான்டா. இது தெய்வீகம் அல்லடா. பேய்களால இங்க வரவே முடியாது. ஆனா அவன் வருவான்ப்பா, எங்க போனாலும் வருவான். இல்லடா, வரமாட்டான்டா. அப்படியே வந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, சக்தியே இருக்காதுடா. வருவான்ப்பா. சரி வருவான். நீ வா, கார்ல வந்து உட்காரு. வா வா, கிளம்பலாம் வா. மாமா. டேய் நரேஷ், வாப்பா. என்ன மாமா, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, நானும் ராஜுவும் சித்தரை பார்க்க போறோம். அதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். மாமா, அவரை எத்தனை மணிக்கு பார்க்கலாம்? இல்லப்பா, டாக்டரை பார்க்குற மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஜனங்களை பார்க்கணும்னு நினைச்சா அவரா வருவாராம். மற்ற நேரத்தில் காத்துல உலாத்திட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. கண்ணுக்கே தெரிய மாட்டாராம். அமேசிங் மாமா, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. மாமா, உங்களோட நானும் வரேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ராஜியை வச்சுட்டு தனியாலாம் போகாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம காட்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கும். வழி மாறி போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம அர்ஜுனே ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் மாமா. அர்ஜுனா, எதுக்குப்பா? அவன் இங்க வேலையெல்லாம் வந்திருக்கான். பரவாயில்ல மாமா. இல்லப்பா, அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். நாமளே விசாரிச்சுட்டு போயிடுவோமே. அது ரொம்ப கஷ்டம் மாமா. ப்ராஜெக்ட் விஷயமா வந்ததுனால அவனுக்கு இங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கும் அது உதவியா இருக்கும்ல. அப்படிங்கிறியா? ஆமா மாமா, அர்ஜுனும் வரட்டும். அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஆளை கூப்பிட்டுக்க சொல்லுவோம். அது சரிப்பா. அவன் வேலை இருக்குன்னு மறுத்துட்டானா? அப்படியெல்லாம் மறுக்க மாட்டான் மாமா. அவன் கிட்ட நான் பேசுறேன், அவன் கண்டிப்பா வருவான். அப்ப நீ அவன்கிட்ட பேசு. பேசிட்டு வரேன். பெருமாள், க்ளீன் பண்ணிட்டியா? இதோ பண்ணிட்டே இருக்கு சார். சீக்கிரமா பண்ணு, அது உள்ள வை. டேய், எங்கடா இருக்க?
ஆஃபீஸில் இருக்கேன்டா. பிஸியா இருக்கியா? டேய் இல்லைடா, இன்னைக்கு வேலை முடிஞ்சுது, அதான் காட்டேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லடா, நம்ம திருப்பதி மாமா ராஜியை கூட்டிட்டு சித்தரை பார்க்க போறாரு. தனியா போனா வழி தெரியாம கஷ்டப்படுவாங்கல்ல, அதான் நாமளும் கூட போலான்னு. நீ தான் இருக்க இல்ல, போயிட்டு வாடா. டேய், இங்க எனக்கு யாரா தெரியும்? அதுவும் இல்லாம இந்த மலை வேற, எது ரோடு எது காடுன்னே தெரியாம ஒரே குறுக்கழுத்து போட்டி மாதிரி புதிரா இருக்குடா. இந்த இடத்துல எல்லாம் அப்படிதான்டா இருக்கும். அதனால தான்டா சொல்றேன், நீயும் கூட இருந்து ஒரு லோக்கல் ஆள் சப்போர்ட்டுக்கு இருந்தா பிரச்சனையே இருக்காதுல்ல. சரி, இப்ப நீ என்ன பண்ணணும்ன்ற? நீயும் வாடா, கூட வரும்போது ஒருத்தனை கூட்டிட்டு வா. சரிடா, நான் வரேன்டா. தேங்க்ஸ்டா. நான் அப்படியே காட்டேஜ் போய் ஆதிராட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கடா, உனக்காக தான் வெயிட்டிங். இல்லடா, ஆதிரா கிட்ட போன்ல கூட சொல்லிக்கலாம்டா. நீ கிளம்பி முதல்ல சீக்கிரமா வா. சரிடா, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறேன். மாமாட்ட சொல்லி வை. ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச். பை பாய். ஹலோ மூர்த்தி, நான் தான் புது ஆஃபீஸர் அர்ஜுன் பேசுறேன். இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? மாமா, அவன் வர சொல்லிட்டான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான். நம்ம வெயிட் பண்ணலாம். சரிப்பா. அவன் வருவான், பேய் பையன் வருவான். உன்ன என்ன அவங்கள இவங்கள எல்லாரையும் கொல்ல போறான். பேய் பையன் வருவான், அவன் வருவான், அவன் வருவான், எல்லாரையும் கொல்ல போறான், அவன் வருவான். ஏய், யாரு? யாருங்க? யாரது? ஏய், ஏய், யாரது? அண்ணா! அண்ணா, வேலைதானா? எங்க இருக்கீங்க? வேலைதானா? இவர் எங்க போனாரு? ஏய், ஏய்! ஏய்! யாரது? யாரது? ஹலோ, யாரது? அர்ஜுன், அர்ஜுன், ஷோ, அர்ஜுன், அர்ஜுன், எங்கடா போன? ஹலோ 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 சார், நான் அர்ஜுனோட வைஃப் பேசுறேன். சொல்லுங்கம்மா. அவர் இருக்காரா? அவர் வேலை முடிஞ்சு அப்பயே போயிட்டாரம்மா. ஐயோ, அப்படியா? சரி, சரிங்க. ஐயோ, யாருக்கு இப்ப போன் பண்றது?
நரேஷ். மாமா. என்னப்பா நேரம் ஆயிட்டே இருக்கு, அர்ஜுனை காணோம். வந்துட்டு இருப்பான் மாமா, 2 மினிட்ஸ்ல வந்துருவான். மாமா ஃபோன். யாருப்பா? அது வந்து ஆதிராவா? இல்ல மாமா. அர்ஜுனா? இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு. நான் பேசிட்டு வந்துடுறேன். எஸ். சொல்லுங்க ஆதிரா. ஹலோ ஹலோ நரேஷ், யாரோ எங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்க வரீங்களா? என்னங்க சொல்றீங்க? கல்லூட்டு அடிக்கிறாங்களா? ஆமா நரேஷ், எல்லா பக்கம் ஜன்னல்ல இருந்து அடிக்கிறாங்க. வீட்டு சாமான்லாம் உடையுது. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு நரேஷ், ப்ளீஸ் நீங்க சீக்கிரம் வரீங்களா? யாருங்க அது? ஏன் இப்படி பண்றானுங்க? ஐயோ, இது யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க உடனே வாங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன். சரி. இந்த 2 அரலூசை என்ன பண்றது? பாத்துக்கலாம். மாமா மாமா, ஒரு எமர்ஜென்சி கால், நான் உடனே கிளம்பி ஆகணும். என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, நான் ரிசர்ச் பண்ற ஒரு மூலிகை பத்தி ஒருத்தட்ட டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். போய் போய் போய். அதான் மாமா, நான் உடனே கிளம்பி ஆகணும். ஆனா நீ சித்திரை பார்க்க வரேன்னு சொன்னியப்பா. அது ஆமா மாமா, ஆனா இப்ப அவரை நான் விட்டேன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எந்த டீட்டெயிலும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் மாமா. சரிப்பா, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். மாமா, அர்ஜுன் இப்ப வந்துரும் மாமா. அப்புறம் ஃபோன் பண்ணி ஜோதியையும் வர சொல்லிடுறேன். நீங்க போயிட்டு வந்துருங்க. இல்ல வேணாப்பா, நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல. நீ கிளம்பு. தேங்க்ஸ் மாமா, போயிட்டு வந்துடுறேன். ராஜி, போயிட்டு வந்துடுறேன். போ 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 போ. ஹாய். டேய், தபர் அத குடுறா. குடு குடுமா, குடு. ஹாய். அவளை பார்க்கலாம்னு நினைச்சு கிளம்புனா டைமுக்கு வந்து நிக்கலாம். ஹாய் நரேஷ், என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குடா, நான் உடனே கிளம்பணும். அதான். டேய், ஆனா மாமா கூட நீ தானே வரேன்னு சொன்ன? ஆமா, நானும் வரேன்னு சொன்னேன். பட் ஆனா இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, நான் உடனே கிளம்பி ஆகணும். உனக்கு நான் துணைக்கு வேணா ஜோதி அனுப்புறேன், நீ திருப்பதி மாமா கூட போயிட்டு வந்துரு. என்னோட கார் அங்க இருக்கு, நான் அதுல கிளம்பி ஆகணும். நான் உனக்கு கால் பண்றேன். பை. நான் கால் பண்றேன். டேய் பை. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. மாமா. மாப்ள, என்னாச்சு அவனுக்கு? யாரையோ பார்க்கணும்னு சொன்னா. சரி, நாம கிளம்பலாமா? கிளம்பலாம் மாப்ள. ராஜி எங்க இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. வாங்க போலாம். மாப்ள.